எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் என்று கண்டிப்பாக சொல்கிறோம், மீண்டும் சொல்கிறோம். யாரோ ஒரு கட்சியில் இருப்பாங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30-40 வருஷமா அதே பொறுப்பில் இருப்பாங்க. மேலே இருக்கிறவங்க மேலே இருந்துகிட்டே இருப்பாங்க, கீழே இருக்கிறவங்க மேலே வரவே மாட்டாங்க. கட்சியிலே நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் யார் வேணாலும் எப்போ வேணாலும் மேடைக்கு மேலே வருவாங்க, மேடையில் இருக்கிறவங்க கீழே வருவாங்க. எக்காரணத்தை கொண்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னார்கள், எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் என்று கண்டிப்பாக சொல்கிறோம், மீண்டும் சொல்கிறோம். எக்காரணத்தை கொண்டும் நாங்களும் எங்களுடைய அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய நிர்வாகிகளும் திட்டவட்டமாக சொல்லிக் கொள்கிறோம், நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் என்பதை தெளிவாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அந்த மாதிரி நாங்கள் தவறு செய்தால் மீண்டும் மீண்டும் நான் எல்லா மேடையிலையும் சொல்றது, எங்களை தலைவர் தளபதி வைத்திருக்க மாட்டார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய ஆட்சியில் அந்த 40 நாள் கூட ஆகக்கூடாதுங்க. உடனடியாக அதை நினைச்சோன்னா அதை அப்படியே உடனே செய்யணும். அதுதான் நம்ம முதல்வர். எதை உடனே சொல்கிறாரோ அதை நம்ம செய்ய வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. அதுக்கு எல்லா விதத்திலையும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உடனடியாக நேரடியாக சட்டமன்ற உறுப்பினருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்குது, ஏன் அதை இன்னும் தீர்க்காமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் நம்மளுடைய தலைவர் தளபதி என்பதை தெரிவிச்சுக்க. யாரோ ஒரு கட்சியில் இருப்பாங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30-40 வருஷமா அதே பொறுப்பில் இருப்பாங்க. மேலே இருக்கிறவங்க மேலே இருந்துகிட்டே இருப்பாங்க, கீழே இருக்கிறவங்க மேலே வரவே மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு சாதாரண ஒரு தீனாவை தலைவர் தளபதி அவர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் அறிவிப்பிட்டார் என்று சொன்னால் அது உழைப்புக்கு கிடைத்த பரிசு. அதே போல் இங்கே நிறைய நிர்வாகிகளாக நீங்கள் கீழே உட்கார்ந்து இருக்கிறீங்க. என்னைக்கு எப்போ வேணாலும் சரி நம்மளுடைய தலைவர் உடைய கட்சியில் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் யார் வேணாலும் எப்போ வேணாலும் மேடைக்கு மேலே வருவாங்க, மேடையில் இருக்கிறவங்க கீழே வருவாங்க. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையாக உழைக்க வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த ஆட்சியை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் எல்லோரும் உண்மையாக இருந்து உறுதுணையாக நாம் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நம்மளுடைய சுந்தர் சகோதரி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறார். அவர்கள் இந்த அளவுக்கு சேவை செய்கிறார்கள் என்று சொல்லும்போது அவர்களுக்கு நம்மளும் உறுதுணையாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு இன்று சொல்லிக் கொள்கிறோம், உறுதுணையாக எல்லா விதத்திலும் நாங்கள் இருப்போம். நாங்கள் மேடையில் அமர்ந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் எல்லோருக்கும் உங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கண்டிப்பாக கொடுப்போம்.